ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நெல்லை ஸ்பெஷல் ஃப்ரூட் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக திருநெல்வேலிக்கு வந்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அதனால வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இந்த ஃப்ரூட் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு பழம், மாம்பழம், வாழைப்பழம், அன்னாச்சி பழம், மாதுளப்பழம், கொய்யாப்பழம், திராட்சை பழம் இது எல்லாம் எடுத்திருக்கேன். பப்பாளி பழம் கிடச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து தேவையான அளவு. இப்போ வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை இடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சும் சேர்க்கலாம். நான் அப்படி சேர்த்து அந்த கரெக்டான டேஸ்ட் வராது. அதனால் இதை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாதி இப்படி சேர்த்துட்டு பாதி பழத்தை வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சும் சேர்த்துக்கலாம். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு அரை கப் அளவு ஜீனி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சுகர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீனி வேண்டான்னு தோணுச்சுன்னா ஜீனி சேர்க்காமல் கூட செய்யலாம். இல்லை வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், தேன் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் ஆப்பிள் சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பழத்தை மட்டும் நல்லா மேஷ் பண்ணால் போதும். மற்ற எல்லா பழத்தையும் அந்தளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ண வேண்டாம். ஆப்பிள், அன்னாச்சி பழம் இது எல்லாத்தையுமே 1-2 இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் சேர்த்து அதே மாதிரி மேஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மாம்பழம் வந்து நல்ல இந்த பல்ப் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கிட்ஸ் வந்து கடித்து சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி கூட கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கொய்யாப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் திராட்சை பழமும் சேர்த்துக்கிட்டேன். திராட்சை பழத்தை வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லை தொளி தனியாக வந்துடும். அதனால் லைட்டாக பண்ணிவிட்டு கடைசியாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம்லாம் அப்படி முழுசாக இருந்தால் தான் உங்களுக்கு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை நீங்கள் மேஷ் பண்ண வேண்டாம், இல்லைனா விதையாக இருந்த மாதிரி ஆகிடும். அதனால் அதை லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ். நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து இது பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மாம்பழம் சேர்த்துக்கலாம் ஜூஸ் அடித்து. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சேர்த்துக்கலாம். வாட்டர்மெலன்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தர்பூசணி பழம்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மாதுளம்பழம் உங்களுக்கு அந்த விதையோடு கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஜூஸாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃப்ரூட் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பாதி வந்து நான் கிட்ஸ் கொடுக்குறனால தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி பாதியில் தான் வந்து இப்போ நம்ம கலர் சேர்க்க போகிறோம். கலர் வந்து சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக குடிக்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நேச்சுரல் ஃப்ரூட் கலர் தான் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அந்த வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்றதுல வந்து எப்படி ஃப்ரூட் சேர்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் வேஸ்ட்டான பழங்களை கூட சேர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கடையில் செஞ்சால் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த சூப்பரான ஃப்ரூட் மிக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் ரெசிபிஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.